ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மார்னிங் ரொட்டீன்லேருந்தே வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன தான் காலையில் எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த குயில் கூறு சத்தத்தோடு அதை கேட்டுகிட்டே நம்ம வந்து வேலை செய்கிறப்போ ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எந்திரிச்சு அந்த கிச்சனுக்கு வர வரைக்கும் தான். ஒன்ஸ் நம்ம வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தூக்க கலக்கம் எல்லாமே வந்து போயிடும். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் புது குக்வேர்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன் குக் பண்ணுறதுக்கு. இது வந்து இண்டஸ் வேலிலேருந்து ஒரு சின்ன கடாய். நம்ம வந்து மார்னிங் டைமில் பெருசாக வந்து யூஸ் பண்ணாமல் இப்போ நம்ம குழந்தைங்க வரைக்கும் குக் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட்டியாக தான் இருக்கும், ஆனால் இதில் வந்து நம்ம வதக்கிறது, ஒரு கொஞ்சமாக கிரேவி வைக்கிறது எல்லாமே வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து இண்டஸ் வேலிலேருந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாட்டே பேன் தான் இது. ஸோ இந்த மாதிரி புது பாத்திரங்கள்லாம் வந்து வாங்குறப்போ லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அழகாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் வெட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ என்னோடய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுற குக்வேர்ஸ் எல்லாமே வந்து இண்டஸ் வேலியோட அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு வாங்குறீங்கன்னா கொஞ்சம் அடி கனமாக வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லா லாங் லைஃப் வரும். அப்புறம் இந்த கிரில் பேன் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். உங்களுக்கு வந்து இண்டஸ் வேலியில் கொஞ்சம் ப்ரீ சீசன் எல்லாமே வந்து கிடைக்கும். ரொம்ப வந்து நம்ம தேய்ச்சி இது பண்ணணும்லாம் வந்து இல்லை. ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு எண்ணெய் தடவி வச்சிங்கன்னா வந்து போதும். சூப்பராக நம்ம எடுத்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து கிரில் பண்ணி கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா கட்லெட்டு இதெல்லாம் நிக்கிலுக்கு வந்து எண்ணெய் இல்லாமல் செஞ்சு கொடுக்கறது, கம்மி எண்ணெயில் குக் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வாங்கினது. நான் வந்து நிக்கிலுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த கிரில் பண்ணி நான் எப்படி குக் பண்ணுறேன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கூல் ரொட்டீனில் வந்து காட்டுறேன். இப்போ நான் வந்து லைட்டாக தேய்ச்சி காட்டுறேன். கொஞ்சம் கூட அந்த கருப்பே வரல பாருங்கள். அவ்வளோ சூப்பராக அது வந்து ப்ரீ சீசன்டாக இருந்துச்சு. ரைஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியில் ரெகுலராக நான் வந்து யூஸ் பண்ணுறது இந்த குக்கர், அதுக்கப்புறம் இந்த பாட்டு. ஸோ இந்த சாஸ் பாட் வந்து நிக்கிலுக்கு பாஸ்தா பண்ணுறதுக்கு, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ரைஸ் புலாவெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அவ்வளோ அடிகனமாக வந்து இருக்கும். அப்புறம் இந்த பெரிய கடாய் வந்து மோஸ்ட்லி கேரட் கீர் பண்ணுறப்போ அந்த மாதிரி ஒன்றொன்றுத்துக்கும் ஒன்று யூஸ் பண்ணுறது. இந்த பாத்திரங்கள் எல்லாமே நீங்கள் வந்து இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்ம கேஸ்லேயும் யூஸ் பண்ணுறதுக்கு இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்குன்னு தனித்தனியாக வாங்க வேண்டாம். அண்ட் எல்லாமே உங்களுக்கு 100% ஃபுட் சேஃபான பாத்திரங்கள். எதுவுமே வந்து கெமிக்கல் கோட்டிங் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ எல்லாருமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபாஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து ஹீட் ஆகும், நல்லா உங்களுக்கு சுற்றி ஹீட் ஆகும் அந்த ட்ரைப்ளை இருக்கிறதுனால. மோஸ்ட்லி கடாய்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து லிட்டோடையே வரும், ஸ்டீல் லிட்டோடையே வந்து வரும். அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக பாத்திரத்தில் வந்து மாற்றணும்னு இல்லை. இப்போ இதுக்குமே வந்து லிட் இருக்குது. அதுக்கு முன்னாடி காட்டின கடாய் பார்த்தீங்களா, அதுக்குமே வந்து லிட் இருக்குது. இந்த புதுசாக வாங்கின கடாய் வந்து பார்த்திங்கன்னா 22 சென்டிமீட்டர். இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி. ரொம்ப க்யூட்டாக வந்துருக்கும். சைடில் நமக்கு ஹேண்டில்ஸோடையுமே வந்து வருது. இந்த மாதிரி பாத்திரங்களெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டு கீழே ஒட்டிக்கிறது, அந்த அடி பிடிக்கிறது, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ரொம்ப நல்ல குக்வேர்ஸ் இது. நீங்கள் யாருக்காவது வாங்கி கொடுக்கறதும் கூட இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் நான் வந்து சொல்லுவேன். இப்போ இந்த காலிஃப்ளவர் ரைஸ் வந்து குக் பண்ணுறதுக்கு நான் காலிஃப்ளவர் தனியாக மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் நிறையா விட்டுக்கணும். ஏன்னா இது தொக்கு மாதிரி ரெடி பண்ணுறதுனால கடுகு, சீரகம், கொஞ்சம் சோம்பும் போட்டிருக்கேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் பூண்டும் இடித்து போட்டிருக்கேன். அதை நான் வந்து ஷூட் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும், அவ்வளோதான். ஸோ யூஸ்வலாக சேர்க்குற ஸ்பைசஸ் எல்லாமே மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியா, கரம் மசாலாலாம் இருக்குல்ல, அது சேர்த்துட்டு ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா தொக்கு மாதிரி வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த பக்கம் நான் வந்து சேமியா உப்புமா வந்து பண்ணிகிட்ருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. ஸோ இந்த குக்வேர்ஸ் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் வந்து ஒரு கோட் கொடுக்குறேன். இந்த கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ லாவண்யா அப்படின்ற கோட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ கேட்கும். அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கோடு அப் டு 40% டிஸ்கவுண்ட் வரைக்கும் இருக்கும். கோட் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 12% ஆஃபும் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து நான் தேவையானது எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அது வந்து நல்லா உங்களுக்கு வந்து வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த காலிஃப்ளவர் வந்து குட்டி குட்டியாக அப்படியே மேஷ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு தொக்கு மாதிரி அது வந்து ரெடி ஆகிடும்.
ஸோ இது வந்து பொரியல் தான், பொரியல் சாதம் மாதிரி. யூஸ்வலாக குழந்தைங்க வந்து நம்ம பொரியலாக கொடுத்தா சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இவனுக்கு வந்து வீட்டில் சாப்பிட்டா நம்ம வந்து சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட்ருவான். நான் வந்து ஸ்கூலில் ரைஸ் தனியாக அதுக்கு ஒரு தொட்டுக்கிறதுக்குன்னு பொரியல் கொடுத்தா சாப்பிடவே மாட்டான். ஸோ அதனால் எவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம கொடுத்துடணும். ஸோ அப்படின்றனால அவனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறையா, நட்ஸு, ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ வந்து டெய்லி ரெகுலராக காலையில் வந்து ஒரு ஜூஸும் கொடுக்குறேன். ஆப்பிள் இருந்துச்சுன்னா ஆப்பிள், பப்பாயா இல்லை மாதுளை அந்த மாதிரி. லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் ரொட்டீன் வந்து முடிஞ்சது. கிச்சன் எல்லாமே வந்து ஒதுக்கியாச்சு. ஏன்னா அப்படியே கிச்சனில் வந்து எவ்வளோ பெரிய கவுண்டர் டாப்பாக இருந்தாலும் காலையில் வந்து நமக்கு வேலை செஞ்சுட்டு திரும்பி பார்த்தா ஃபுல்லாக வந்து பாத்திரமாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒதுக்கியாச்சு. இப்போ வந்து நான் இட்லிக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். அதையும் அரைச்சி முடிச்சிட்டேன்னா மார்னிங் ரொட்டீன் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிடும். ஸோ அன்றைக்கி வந்து டியூஸ்டே அப்படின்றதுனால பூஜைலாம் இருக்கும். மோஸ்ட்லி டிஃபன் வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து எனக்கும் கொஞ்சம் ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன். அதை குடிச்சிட்டு நம்ம வந்து வேலை செய்யலாம் அப்படின்ட்டு. அவனுக்கு வந்து பாதாம் உரிச்சு வச்சிருந்தால எல்லாருக்குமே சேர்த்து உரிச்சு வச்சுடுவேன். நானும் காலையிலேயே வந்து வெறும் வயிற்றில் இந்த மாதிரி ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றப்போ ஹேர் ஸ்கின்னுக்கெலாம் வந்து அவ்வளோ நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குழந்தைக்கு நான் ஸ்கூலுக்கு டெய்லி அப்படியே வச்சு அனுப்பிட்டதுனால ஒரு ரெகுலர் ரொட்டீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மட்டும் சாப்பிட்ணுன்னாலும் நம்ம சில சமயம் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம். அவனுக்கும் கொடுக்கணும் அப்படின்றனால சேர்த்தே ஊற போட்டு ரெகுலராக வந்து சாப்பிட்றது. இட்லிக்கு அரைக்க ஆரம்பிச்சாச்சு. உளுந்து வந்து நான் எப்போவுமே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுடுவேன். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் உளுந்தை வந்து ஃபுல்லாக போடுறப்போ இந்த மாதிரி நல்லா பொங்கி அப்படியே பந்து மாதிரி வந்து வரும். ஸோ அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அந்த ஊற வச்ச சில் வாட்டரையே கொஞ்சம் தெளித்து அரைச்சி பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி உளுந்து வந்து நல்லா காணும். இப்போ நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு திருப்பியும் சில் வாட்டர் அப்படியே தெளிச்சிருந்தேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா பொங்கி அப்படியே பந்து மாதிரி வந்தது. இப்போ இந்த 2 தடவை இதை வந்து எடுத்து வச்சுட்டா போதும். ஃபஸ்ட் டைம் போடுறத ஃபுல்லாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுட்டு செகண்ட் டைம் கொஞ்சம் எடுத்து வச்சதையும் சேர்த்து அரைச்சா இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதாவது சில் வாட்டரில் அரைக்கிறப்போ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உளுந்து ஸ்பெசிஃபிக்காக அரைக்கிறப்போ. இப்போ அப்படியே லாஸ்ட் சண்டே வந்து என்ன நடந்துச்சுன்றதையும் இதோட நான் வந்து சேர்த்துருக்கேன். லாஸ்ட் சண்டே வந்து பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் ஒரு கேதரிங் இருந்துச்சு, ஃபேமிலி கேதரிங். எதுக்கு அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அன்றைக்கி வந்து என்னோடய பெரிய மாமியாருக்கு பர்த்டே. அன்றைக்கி வந்து அது லக்கிலி அன்றைக்கி வந்து அது அமைஞ்சிடுச்சு. அதனால் அவங்களுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ வீட்லேயுமே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பரபரன்னு போயிட்டு இருந்தது. நாங்கள் தான் நுங்கம்பாக்கம் வந்திருக்கோம். இன்றைக்கி இங்கே என்ன ஸ்பெஷல்னா பெரியவாளோட என்ன வருது, இங்கே என்ன வருது, இங்கே பெரியவாளோட பாதம் ஸ்டாச்சு வருதா? விகாஷ் ஹாய் சொல்லு. ஹாய் இது ஹாய் சொல்லு. வீடியோ எடுக்கிறேன். ஹாய் சொல்லு. சாமி ரூம் அது. உப்பா விகாஷ் குட்டி ஹாய் சொல்லுடி. வீடியோக்கு ஹாய் சொல்லுடி. ஹாய் சொல்லு. நான் வேஷ்டி தான் கட்டிட்டு இன்றைக்கி வந்து பூஜை பிரசாதம், அதுக்கப்புறமா நைட்டு வந்தவங்க எல்லாருக்குமே டின்னர் வந்து என்னோடய பெரிய மாமியார் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், டிஃபனுக்கு வந்து இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி அந்த மாதிரி எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அத்தை வந்து பிரசாதம்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. நம்ம நுங்கம்பாக்கம் சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வெளியே வந்து விநாயகர் கோயில் ஒன்று இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே. அந்த விநாயகர் கோயிலில் தான் என்னோடய பெரிய மாமனார் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து மாமாவை தெரியும். அவருக்கு அப்புறமா வந்து அண்ணா தான் பூஜை பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அந்த கோயில் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்கள் ஃபேமிலி தான் ஜென்ரேஷனாக அந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கி நுங்கம்பாக்கமில் என்ன ஸ்பெஷல், எதுக்கு எல்லோரும் வந்து அங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவாவோட பஞ்சலோக விக்கிரகம், அதுக்கப்புறமா இன்னொரு விக்கிரகம், இன்னொரு சிலை மாதிரி, அப்புறம் பாதம் எல்லாமே வந்து அன்றைக்கி நுங்கம்பாக்கமில் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வராங்க சங்கர மடத்துலேருந்து. ஸோ பெரியவா வந்து எல்லார் வீட்டுக்கும் விஜயம் பண்ணுற மாதிரி சங்கர மடத்தில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட் பேசிஸில் தான். அட்ரஸ் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்லாட் பேசிஸில் என்னென்னைக்கு வரும் அப்படின்றத கால் பண்ணி வந்து சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து லக்கிலி என்னோடய பெரிய மாமியாரோட பர்த்டே அன்றைக்கி இது வந்து அமைஞ்சது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். நம்ம வந்து பூர்ண கும்பம் கொடுத்து அவங்கள வந்து இன்வைட் பண்ணணும். அவங்க வரும்போது பெரியவாளோட ஒரு பஞ்சலோக விக்கிரகம், அதுக்கப்புறமா ஒரு சிலை, இதுதான் வந்து அக்கா எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் பாதம், இதெல்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. காஞ்சி சங்கர காஞ்சி சங்கர
कामकोटि शंकर எல்லாரும் வாங்க உள்ள வாங்க மகாபெரிவரே வாங்க வாங்க जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर कांची शंकर நம்ம என்ன பிரார்த்தனை வச்சுருக்கிறோமோ பெரியவா கிட்ட அதுக்காக வேண்டிட்டு நம்ம அட்ரஸ் வந்து சங்கர மடத்தில் கொடுத்தா ஸோ நம்மளோட ஆர்டர் என்றைக்கு வருதோ அன்றைக்கி நமக்கு வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க. அவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து நம்ம கையாலேயே அந்த பஞ்சலோக விக்கிரகம்க்கு பாலபிஷேகம், அதுக்கப்புறமா வந்து சந்தனாபிஷேகம், அதுக்கப்புறம் ஸ்வர்ணாபிஷேகம், இதெல்லாம் வந்து நம்மளே பண்ணலாம். ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பண்ணலாம். அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரியவாக்கு அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். ஸோ எல்லாருமே வந்து பூ போட்டு சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நைவேத்தியம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ரொசீஜர் வந்து போகும். இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் பெரியவா டிவோட்டிஸ்க்கெல்லாம் என்ன அப்படின்னா, வெஸ்மாம்பலத்தில் வந்து அவருக்கு ஒரு கோயில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோயிலுக்கு நம்மளால் முடிஞ்ச நம்ம டிவோட்டிஸ்க்கு நம்மளால் முடிஞ்ச டொனேஷனும் நம்ம வந்து கொடுக்கலாம் அவங்க வரும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு வந்து சங்கரமடம் எடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லை. இது வந்து எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும் பாருங்கள். நமக்கு சுவாமிக்கிட்ட அதாவது கடவுள்கிட்ட நம்மளோட பிரார்த்தனைகள் வந்து நிறையா இருக்குது. அவரே நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளோட பிரார்த்தனைகள்லாம் வந்து கேட்டு அதை நிறைவேற்றுறதுன்றது கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ அவருக்கு வந்து நம்ம கையாலேயே நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணோம், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு டைரி ஒன்று சர்க்குலேட் பண்ணுறாங்க. அதில் நம்ம வந்து அட்ரஸ் எழுதலாம். ஸோ நான் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் மூலிமா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கும் பெரியவா விஜயம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்டே டைரெக்டாக கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ரொம்ப ஹாப்பியான ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.